எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண சூரிய அஸ்தமனத்தை பார்த்து அதுல வாழ்க்கையோட தத்துவத்தையே சொல்ல முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? தமிழ் கவிதைகள்ல அப்படி ஒரு மேஜிக் இருக்கு. அதுக்கு பேரு தான் வேற்றுப்பொருள் வைப்பு அணி. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு கவிதை புதிர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த டெக்னிக்கோட இலக்கணம், அதுல ஒரு ஸ்பெசிஃபிக் வகை, கடைசியா இது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதி கவிதை புதிர், அதாவது கதிரவனும் உலக நியதியும். நம்ம எடுத்த எடுப்பிலே இலக்கணம்னு போர் அடிக்காம ஒரு அழகான கவிதை வரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமாங்க. இந்த வரிகளை கேளுங்க. அதாவது இருட்ட விரட்டி தங்க சக்கரத்தோட வந்து ஒளி கொடுக்கிற சூரியன் இப்ப மறைஞ்சிட்டான். இது நாம டெய்லி பாக்குற ஒரு விஷயம் தானே. ஆனா கவிஞர் இதை ஏன் இங்க சொல்றணும்? இதுக்குள்ள ஏதோ இருக்குல்ல. ஆமா, சூரியன் மறைஞ்சிட்டான். ஓகே, சோ வாட்? இத வச்சு கவிஞர் என்ன சொல்ல வராரு? வாங்க அடுத்த பகுதிக்கு போனா இந்த மர்மம் விலகிடும். சரி, இப்ப பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். கவிதையோட அடுத்த பகுதி இதோ. இதுதான் அந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்த ஒரு பெரிய யூனிவர்சல் உண்மையோட கனெக்ட் பண்ண போகுது. இப்போ புரியுதா? அந்த சூரிய அஸ்தமனம்ங்கிறது வெறும் சூரியன் மறையறதில்ல. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு நாள் இறந்துதான் ஆகணுங்கிற ஒரு பெரிய உண்மையை சொல்ல கவிஞர் சூரியன் மறையறத ஒரு ஆரம்ப புள்ளியா எடுத்துக்கிறாரு. இங்க பாருங்க, கவிஞரோட லாஜிக் எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஒரு பக்கம் சிறப்பு பொருள், சூரியன் மறைஞ்சிட்டான். இன்னொரு பக்கம் பொது பொருள், பிறந்தவங்க எல்லாருமே இருக்கணும். இந்த சின்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த வச்சு ஒரு பெரிய மறுக்க முடியாத உண்மையை எவ்ளோ சுலபமா நம்ம மனசுல பதிய வச்சுட்டார் பாருங்க. சரி, இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடியாவை ஒரு யூனிவர்சல் உண்மையோட கனெக்ட் பண்ற இந்த பவர்ஃபுல் டெக்னிக்கு ஒரு பேர் இருக்கு. வாங்க அதோட இலக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வேற்றுப்பொருள் வைப்பு அணி. இது என்னன்னா, கவிஞர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம நம்ப வைக்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாரும் ஒத்துக்கிற வேற ஒரு பொதுவான உண்மையை சொல்லி தான் வாதத்தை உறுதிப்படுத்துறது தான். சிம்பிள். அப்போ இந்த அணியோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த சொல்லணும். உதாரணத்துக்கு சூரியன் மறையுது. ஸ்டெப் 2, அதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பொதுவான உண்மைய சொல்லணும். அதாவது பிறந்ததெல்லாம் இறக்கும். ஸ்டெப் 3, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி முதல்ல சொன்ன ஐடியாவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். அவ்வளவுதான். சரி, இந்த அணி ஒரே மாதிரி தான் வருமானு கேட்டா இல்ல. இதுல நிறைய நுணுக்கமான வகைகள் இருக்கு. இது என்ன வகைன்னு நாம பார்க்கலாம் வாங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்ம பழைய இலக்கண அறிஞர்கள் இந்த அணியையே மொத்தம் 8 வகையா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு நம்ம பார்த்த கவிதையில வந்த வகைய மட்டும் டீப்பா பார்க்கலாம். அந்த 8 வகைகள் என்னென்னு இங்க பாருங்க. முழுவதும் சேரல், ஒரு வழிச் சேரல்னு இப்படி போயிட்டே இருக்கு. இதுல நம்ம பார்த்த கவிதை இருக்குல்ல, அது முதல் வகையான முழுவதும் சேரல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அப்படின்னா என்ன முழுவதும் சேரல்? சிம்பிளா சொல்லணும்னா, கவிதையில சொல்ற அந்த பொதுவான உண்மை இருக்குல்ல, அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா பொருளுக்கும் எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லாம பொருந்தும். அது ஒரு யூனிவர்சல் லா. நம்ம கவிதையில பிறந்தவங்க எல்லாரும் இருப்பாங்கங்கிற விதி எல்லா உயிருக்கும் பிறந்துற ஒரு உலக உண்மைதானே. அதனாலதான் இந்த கவிதை முழுவதும் சேரல் வகைக்கு ஒரு கிளாசிக் உதாரணமா இருக்கு. கவிஞர் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாத மரணம்ங்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்ததால அந்த கவிதையோட பிலாசபியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. ஓகே, நாம இப்போ கவிதையையும் அனலைஸ் பண்ணிட்டோம், இந்த அணியையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க இந்த டெக்னிக் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா காலத்தை கடந்தும் நிக்குதுன்னு பார்க்கலாம். அதோட வலிமை என்ன? இந்த அணி ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு ஆழமான தத்துவமா மாத்திடுது. ஒரு சிம்பிள் ஆப்சர்வேஷனை ஒரு பெரிய பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்டா மாத்துற ஒரு கருவி. இனிமே சூரியன் மறையறத பார்க்கும்போது அது வெறும் சூரிய அஸ்தமனம் இல்ல, அது வாழ்க்கையோட ஒரு மெட்டஃபரா நம்ம கண்டுக்க தெரியும். சோ நாம் என்ன கத்துக்கிட்டோம்? இந்த அணி ஒரு சின்ன விஷயத்த ஒரு உலக பொதுவான விஷயத்தோட இணைக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைய வச்சு ஒரு வாதத்தை பலப்படுத்துது. அதனாலதான் கவிதை நம்ம மனசோட ரொம்ப ஆழமா பேசுது. ஒரு சிம்பிள் வர்ணனைய ஒரு பெரிய தத்துவமா மாத்திடுது. இத ஒரு தனி காட்சிய நம்ம எல்லாரோட பொதுவான அனுபவத்தோட இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. அதனாலதான் கவிஞர் சொல்ற மெசேஜ் பவர்ஃபுல்லாவும் மறக்க முடியாததாவும் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட டெய்லி லைஃப்ல ஒரு விஷயத்த மத்தவங்கள நம்ப வைக்க நம்ம இந்த டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றோம்? ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பழமொழியோ இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையையோ நாம எத்தனை தடவை சொல்லியிருப்போம்? பாத்தீங்களா,
இந்த பழங்கால கவிதை உத்தி இன்னிக்கும் நம்ம பேச்சுல உயிரோட தான் இருக்கு.